இந்த ஒரு விதை போதும், கெட்ட கொலஸ்ட்ரால் பறந்து போகும், மாரடைப்பு வராது. நோய் பாதிப்புகளை தடுக்கவும் நோய்களை குணப்படுத்தவும் இயற்கை வீட்டு வைத்தியங்களை பயன்படுத்தும் பொழுது பொறுமையும் ஒழுக்கமும் மிகவும் முக்கியம். தினமும் 1 அல்லது 2 ஸ்பூன் சியா விதைகளை சாப்பிட்டு அத்துடன் கொஞ்சம் உடற்பயிற்சியும் செய்தால் உங்கள் இதயம் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். இதய ஆரோக்கியமே உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எப்போதும் துணை நிற்கும். இன்றைய வேகமான வாழ்க்கையில் ஜங்க் ஃபுட், எண்ணெய் பலகாரம், நொறுக்கு தீனி என்று கண்டபடி சாப்பிட்டு உடற்பயிற்சியே இல்லாமல் வாழ்வது நம் உடம்பிற்குள் ஒரு சைலண்ட் கில்லர் உருவாக வழிவகுக்கின்றது. அதுதான் LDL எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால் உற்பத்திக்கு முக்கியமான காரணமாக உள்ளது. இரத்த குழாய்களில் ஒரு பிசுபிசுப்பான படலம் மாதிரி படிந்து இதயத்திற்கு போகிற இரத்த ஓட்டத்தை தடுத்து கடைசியில் மாரடைப்பு மாதிரியான பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டு விடுகின்றது. ஆனால் அதற்காக பயப்பட தேவையில்லை. உங்கள் வீட்டு சமையல் அறையிலேயே இருக்கின்ற அல்லது மார்க்கெட்டில் சுலபமாக கிடைக்கக்கூடிய சியா விதைகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பர் தீர்வாக உள்ளது. சியா விதைகள் பார்க்க சிறியதாக இருந்தாலும் அதில் இருக்கிற சத்துக்கள் ஏராளம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், நார்ச்சத்து, கால்சியம், புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் நிறைந்துள்ளன. இது இரத்த குழாய்களில் தேங்கி இருக்கின்ற கெட்ட கொலஸ்ட்ரால் அல்லது LDL கொலஸ்ட்ராலை கரைத்து நல்ல கொலஸ்ட்ரால் அதாவது HDL கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க உதவுகிறது. சியா விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுவதுதான் சிறந்த முறையாகும். 1 ஸ்பூன் சியா விதையை 1 கிளாஸ் தண்ணீரில் குறைந்தது 30 நிமிடம் அல்லது ராத்திரி முழுவதும் ஊற வைக்க வேண்டும். காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை விதைகளோடு சேர்த்து குடிக்க வேண்டும். இது உங்கள் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துவது மட்டுமின்றி இரத்த குழாய்களையும் சுத்தம் செய்யும். தண்ணீரில் கலந்து குடிக்க பிடிக்கவில்லை என்றால் நமது அன்றாட உணவுகளில் ஏதாவது ஒரு முறையில் சேர்த்து கொள்ளலாம். நீங்கள் குடிக்கிற பழச்சாறு அல்லது ஸ்மூத்தியில் ஊற வைத்த சியா விதைகளை சேர்த்துக் கொள்ளலாம். இது ஸ்மூத்திக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும், வயிறு நிறைந்த ஒரு உணர்வையும் தரும். காய்கறி, பழ சாலட் மேல் இந்த விதைகளை தூவி சாப்பிடலாம். ஓட்ஸ் கஞ்சி அல்லது ராகி கஞ்சியுடன் இதை கலந்தால் சத்துக்கள் இரட்டிப்பாகும். பாலுடன் சியா விதைகள் கொஞ்சம் தேன் கலந்து புட்டிங் செய்து சாப்பிடுவது இப்பொழுது டயட் ட்ரெண்டிங்காக உள்ளது. சியா விதைகளை தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் எடையை குறைப்பது சுலபமாகும். இது செரிமானத்தை சரி செய்து மலச்சிக்கலை நீக்கும். அது மட்டுமின்றி இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வைத்திருக்க உதவும். எலும்புகளின் உறுதிக்கும் இது மிகவும் நல்லது. சியா விதைகள் இப்படி பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அள்ளி தருகிறது. பொதுவாக இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய் என டாக்டர்களிடம் நோயாளிகள் சென்றால் அவர்கள் மாத கணக்கில், ஆண்டு கணக்கில் சிகிச்சை தருகின்றனர். ஆனால் நோய் கட்டுப்பாட்டில் இருக்குமே தவிர இந்த நோய்கள் முழுமையாக குணமாவது இல்லை. இதனால் நோயாளிகள் ஆயுட்காலம் வரை அதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கின்றனர். மாதந்தோறும் செக்கப்புக்கு செல்ல வேண்டும். இப்படி ஆண்டு கணக்கில் சாப்பிடும் மாத்திரை மருந்துகளே ஒரு கட்டத்தில் உடலை மிக மோசமாக்கி விடுகிறது. எனவே சியா போன்ற இயற்கை மருத்துவ முறைகள் நோயை முழுமையாக குணப்படுத்தி நல்ல தீர்வை தருகிறது.